நல்லா அருமையான மழை வெளியே பெஞ்சிட்ருக்கு. புயல் இன்றைக்கி ஈவினிங்குன்னாங்க, அப்புறம் நைட்டுன்னாங்க, நாளைக்கு காலையிலன்னாங்க. நம்மளுடைய ரசப்பொடி தீர்ந்து போச்சு. அரைக்கலான்னு வாங்கி வச்சுருந்தோம். மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அரைக்கலை. ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து ரசப்பொடி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன், அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன அளவு எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு ஸ்பூன், அதாவது அரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 5-6 வரமிளகா, 2 ஸ்பூன் வந்து தனியா, இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் குறக்குறன்னு அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்ட மிக்சர் இதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மண் சட்டியை அடுப்பில் வச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம சூடு பண்ண போகிறோம். மீன்வாயில் அது சூடாகிட்ருக்கட்டும். ஏன்னா கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், பூண்டு, புளி, அதில் ஆல்ரெடி தக்காளியை நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரச பவுட்ரு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு தண்ணியை கழுவி ஊற்றிடுவோம். 2வது தண்ணி இதுவும் எடுத்து வச்சிட்டோம். நமக்கு வந்து இப்போது தாளிப்புக்கு தேவையான கடுகு, சீரகம் அண்டு உளுந்து, மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இதை கிரைண்ட் பண்ணி இதில் ஊற்ற போகிறோம். மீன்வெல் வந்து அதுக்கு வேணுங்கிற மஞ்சள் பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆர்கானிக் மஞ்சள் பொடி நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி அரைச்ச மிக்சரை வந்து இதில் போட்டுக்கிறோம். புளி, தக்காளி, பூண்டு இதை அரைச்சிட்டோம். அதுலேயே வந்து நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி அது ஒரு 2 ஸ்பூன், நம்மளோட மண் சட்டி காஞ்சிருச்சு. இப்போ அதில் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். பெருங்காயம் போட்டாச்சு. கடுகு, சீரகம்லாம் அதில் போடுறோம். அது பொரியட்டும். நல்லா அதே மாதிரி இந்த மிளகாயும் கொஞ்சம் காஞ்சிடணும். நல்ல ஒரு காஞ்சினா அது ஒரு ஸ்மெல் வரும். மிளகாய் காய்ச்சல் ரசத்துக்கு அழகு அப்படின்னு சொல்லி எங்கள் பெரிய மாமியார் சொல்லுவாங்க. ஸோ மிளகாய் கொஞ்சம் காயட்டும். தண்ணி அதில் ஊற்றிட்டோம். இப்போ இது வந்து கொதிக்கிறதுக்கு விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியது தான். ஒரு ஐட்டத்தை மறந்துட்டோங்க, தேவையான உப்பு. ரசம் நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை அதில் போடுறோம். அதுதான் ரசம் ஓவர். இன்ஸ்டண்ட்டாக வந்து அரைச்சி நம்ம பண்ணியாச்சு. சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான்.